Hi guys, welcome back to my channel. So thank you so much for taking this video. So இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 2 days of combined vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். As I mentioned my previous video, எனக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்குது, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்றைக்கி நைட்லேருந்து எனக்கு பாஸ்ட் 2 days செம்ம ஃபீவரு. பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குமே பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கும் போது இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் பயமாக இருக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி தான். ஸோ நான் வீட்டிலையே சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அந்த ஃபீவர் கம்மியாகிற மாதிரியே தெரியல. ஸோ இன்றைக்கி உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து கொஞ்சம் வெளிலலாம் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் கூட நான் போயிட்டு வந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் வந்து நான் ஒரு பார்சல் வர வேண்டியது இருக்குது. அந்த பார்சல் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் தட் பார்சல். நான் வந்து என்னோடய பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அது வந்து இந்த பார்சல் பற்றி தான். இது வந்து ஸ்டெனோ எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபி அப்படின்றது வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், தமிழ் ஆர் எனி லாங்குவேஜ். ஸோ நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரோக் மூலியமாக ஒரு சென்டென்ஸையோ இல்லை ஒரு வேர்டையோ வந்து சொல்கிறதான் ஷார்ட்ஹேண்ட். ஸோ இது கற்றுக்கிறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ், அப்புறம் ஜூனியர்ஸ் லாயர்ஸ் கிட்ட வந்து ஜூனியராக போகிறதுக்கான வேலை, அதுக்கப்புறமா வந்து எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபி, அதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி வந்து நிறைய வேலை கிடைக்கும் இன் கவர்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து சிஐஎஸ்எஃப், இந்த மாதிரி வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸில் கூட நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது, லைக் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் சீனியர் முடிச்சிருந்தேன். ஸோ என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி நான் வந்து இன்னும் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங்க்கு வந்து ஜுரம் அடித்ததுனால ஏதாவது கஞ்சி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்து மாவு கஞ்சி தான் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ கஞ்சிலாம் குடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டச் விட்டுருச்சு. ஆல்ரெடி வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் நான் எழுதி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து 2022 செப்டம்பர் ஆகஸ்ட்டில் நடந்த சீனியர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் இன் ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அதை ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் வந்து யூபிஎஸ்சி கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு நிறையவே டச் விட்டு போயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த யூபிஎஸ்சி நிறைய மார்க் டெஸ்ட்டு, இந்த ஃபுல் சிலபஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் நான் ஆஸ் ஐ மென்ஷன் மை ப்ரீவியஸ் வீடியோஸ், ஐ எம் எ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு தோணுச்சு எனக்கு வந்து ஒரு பிளான் பி வேணும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒன்லி இந்த சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடான ஜாப் கிடைக்கும். ஸோ அதில் வந்து அந்தளவு நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபி மூலிமா நம்ம கவர்மெண்ட் செக்டார்லேயே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டெனோ சார்கிட்டே நான் பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ நான் இந்த வருஷம் உள்ள ஆகஸ்ட்டில் வந்து ஷார்ட் ஹேண்டோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து எழுத போகிறேன். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆகஸ்ட்டில் வர எக்ஸாமுக்கு வந்து ஐ ஹேவ் டு ரைட் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட். ஸோ அதுக்காக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வா, எங்கே போகிறேன்? மாடியில் இறங்கி வா, வாடா, வா வா, போ வா வா. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா பாப்பா வந்து விளாண்டுட்டு இருந்தா. ஸோ அதோடய கிளிப்லாம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்கே ஒரு ஷாப்பிங் மார்ட் இருக்குது பாப்பா, வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ஜுரம் அடிக்குதுமா, நான் வரல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் வா அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான சில யூட்டென்சில்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொம்மை இருந்துச்சு, இதோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். இது வந்து
பெரியவங்க யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில, எங்கள் வீட்டில் சின்ன வயசில் நான் வச்சுருப்பேன். பிங்க் கலரில் இருக்கும், இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து காயின் வச்சா அந்த நாய் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த பொம்மையோடு கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த பொம்மை இருக்குது தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ், எனக்கு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த உடம்பு சரியாத குழந்தைய வந்து தூக்கிட்டு நிற்க வச்சுட்டாங்க. என்னால் சுத்தமாக முடியல, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி வெளில எங்கேயாவது போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா அது நார்த் இந்தியன் ஷாப்பு. எல்லா சாட் ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. இங்கே பெங்களூரில் இந்த மாதிரி நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஷாப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் 3 பேருக்கும் டீ வாங்கி குடிச்சிட்டு அவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. இந்த டீ வாங்கினதை கூட வந்து என்னால் அன்றைக்கி குடிக்க முடியல, வாங்கி அப்படியே வந்து அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். இவங்க வந்து இந்த மாதிரி மண் கப்பில் வந்து டீ கொடுத்தாங்க. இதை வந்து 15 ருபீஸ் ஒரு டீ. ஸோ நம்ம இந்த டீயை குடிச்சிட்டு இந்த டம்ளர் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இதை குடிச்சிட்டு ஒரு பேக்கில் வந்து ஒரு பேப்பரில் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு அக்காவும் அம்மாவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே வந்து கச்சோரி சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து அவங்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் சும்மா வாய் பார்த்துட்டு நின்னேன். ஸோ அங்கேருந்து இன்னொரு ஷாப்பிங் மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்து வெஜ்ஜிஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு நாளைக்கு தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம். நேற்று வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெக்கார்டிங் கிளாஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கிட்டேன் நைட்டு சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர், அதுக்காக காலையில் எழுந்திரிச்சு சுடு தண்ணி போட்டு எண்ணெய் வச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். சிட்டு ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய் ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்ககிட்ட வாங்க. என்னதான் ஜுரம் அடித்தாலும் உடம்பு சரியில்லாமல் போனாலும் வந்து அம்மா வந்து தலை குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சக்கரை பொங்கல், முருங்கைக்கீரை தோசை, அதுக்கப்புறம் சட்னி, இது 3 சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேப்லெட் பார்த்தீங்களா, டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து ஷார்ட் அண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து இந்த ஷார்ட் அண்ட் நிறைய டச் விட்டு போயிடுச்சு. அதை வந்து மறுபடியும் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் ஹவர்ஸை வந்து 6 ஹவர்ஸ் இது 6 ஹவர்ஸ் அது அப்படின்னு தான் பிரிச்சுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், என்னடா ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது, இப்போ போய் இந்த மாதிரி ஒரு டிசிஷனான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால தான் இந்த டெசிஷன் நான் இப்போ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் எழுதி முடிச்சுட்டு அக்கா வந்து அத்தானுக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது பாப்பா, நீ வந்து கொஞ்சம் வரியா என் கூட காய்கறி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பெங்களூரில் வெயில் அடிக்காதுன்னு யாரா சொன்னது, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. செம்ம வெயில், டிக்கவே முடியலனால உள்ளாரிருந்து புகையாக பறக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஃபீல். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. இன்றைக்கி வேறு தலையெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீவரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு படிக்கணும் மறுபடியும். இங்கே பாருங்க ஒரு ஆளை பார்த்தீங்களா, என் மேலே உட்காந்துக்கிட்டு எப்படி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, எந்திரிச்சு போடா. ஐயோ இப்படிதான் பண்ணுறா இவ. ஆஃப்டர் 2 hours ஆஃப் குட் ஸ்லீப் நான் வந்து எழுந்ததுக்கப்புறமா பார்த்தா இவங்க எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள மெனு. சாம்பார், ரைஸ், உருளைக்கிழங்கு, மாங்காய், புடலங்காய், அப்பளம், பாயசம், பச்சி, இதெல்லாமே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தங்கமயில் வந்து மணிலேருந்து சவுண்டு வந்த உடனே நான் தான் மணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் டான்ஸ் ஆடிட்டே மணி அடிச்சுட்டு இருந்தா. செம்ம ஃபன்னாக இருந்தது இதில் பார்க்கறதுக்கு க்யூட்டாக. ஏண்டா சித்தி சொல்லு, சித்தி சொல்லுங்கடா, சித்தி ஏன்டா அடிக்காதடா அப்பா அம்மா 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 சொல்ல, அம்மா 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 அம்மாவும் அம்மா நான் தான் கத்துறேன், என்ன அடிச்சா நீ கத்த கூடாது. அம்மா அம்மாச்சி ஹவு இல்ல அம்மாச்சி
அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சி. அவளோட விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மறுபடியும் மாத்திரையெல்லாம் போட்டு எனக்கு வந்து 4 o'clock இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ 4 to 6, அதுக்கப்புறம் 6 to 7:30 2 கிளாஸ் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நைட்டு வந்து உட்காந்து மறுபடியும் ஷார்ட் அண்ட் எழுதினேன். எழுதி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் பாலிட்டியோட கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து படித்தேன். ஸோ நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி பாலிட்டியில் வந்து நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறேன், சில்லி மிஸ்டேக்ஸ். அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா, அதை வந்து கற்றுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். So if you people already know about this stenography exam, please mention in the comments below. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டெனோ பற்றி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி இன்னும் அப்படின்னு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ஷேர் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னோடய வீடியோஸில் போத் ஸ்டெனோகிராஃபி அண்ட் மை ப்ரிப்பரேஷன் வந்து சிமில்டேனியஸாக தான் இருக்க போகுது. ஸோ இனிமேல் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், என்னோடய டைமை எஃபிஷியண்ட்டாக வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பெரிய விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கோம்ல, அதுக்காக நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே விட்டுற மாட்டேன். பிகாஸ் யூபிஎஸ்சி இஸ் மை மெயின் ப்ரையாரிட்டி. இது வந்து என்னோடய பிளான் பி தான். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் 2 பற்றி சொல்கிறேன். Though I am sick for the past 2 days, I am happy. ஏன்னா வந்து இங்கே இவங்களோட இருக்கிறதுனால. இதே நான் வந்து அம்மாவை மட்டும் அமுச்சு விட்டுட்டு அங்கே இதுமாதிரி சிக்காக இருந்தேன் அப்படின்னா டெஃபினெட்லி நாட், நான் வந்து இதை சர்வே பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ரொம்ப முடியல. இப்போ கூட வந்து பேசும்போது மூக்கு 2 அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே ப்ரீத் பண்ணவே முடியல என்னால் அந்தளவுக்கு. ஸோ ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக டேப்லெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டு definitely I will do a better video for the next time. So I hope this video you like, and if you like this, do like, share and subscribe to my channel. And if you have any concerns, do let me know in the comments below. And tata, bye bye, see you in the next video. And don't demotivate yourself, do prepare well for your exam because we have only 60 days left. So that's it, bye.